மார்னிங்கே பாருக்கும் கமர்தீனுக்கும் ஒரு சண்டை. பார்வதி போயிட்டு கமர்தீனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாங்க. கானா வினோதனா நடுவில் வராரு. ஒன்றுத்துக்குமே கமர்தீன் வந்து சமாதானப்பட மாட்டேங்கிறாரு. கோவப்பட்டுட்ருக்காரு. ங்கிறாரு. டேய் நான் உன்னை ஒன்றுமே சொல்லக்கூடாதுன்னா அப்புறம் என்னடா, ஒன்றுமே சொல்லக்கூடாதுன்னா அப்புறம் நான் எதுக்குடா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு இல்லை நீ என்னை அப்படி சொல்லக்கூடாது தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சரி நானும் அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து அந்த நேற்று வந்து அரோரா பற்றி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ரியல் மேட்ரு வெளியில் வருது. அரோரா பற்றி என்ன சொன்னாங்கன்னா, பார்வதி வந்து சொல்லியிருக்காங்க திரும்பவும் பேச்சப் ஆயிட்டீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவர் வந்துட்டு அந்த திரும்பவும் பேச்சப் ஆயிட்டீங்கன்னு சொன்னதுக்கே இப்போ கமர்தீனுக்கு கோவம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா கமர்தீன் வந்துட்டு சொல்கிறாரு, பேச்சப்லாம் ஆகலை, சும்மா ஆதிரை பேசிகிட்டு இருந்தா, அப்போ அரோராவும் பேசினா, அதனால நான் பேசினேன் அவ்வளோதான். அப்புறம் விக்ரமோட ஸ்நாக்ஸ் எடுத்து நாங்கள் சாப்பிட்டோம். அவர் ஒய்ஃபுக்குன்னு எடுத்து வச்சுருந்தார் போல இருக்குது. உடனே அரோரா சொல்கிறா, நீ அவருக்குன்னு வச்சுருந்த ஸ்நாக்ஸை நீ எடுத்து சாப்பிட்டது தப்பு தானே, அவர் ஒய்ஃபுக்குலாம் வச்சுருந்தாரு அப்படின்னு சொன்னோடனே கமர்தீன் சொல்கிறாரு, நீயே திருடி தான் சாப்பிடுவேன், நானே உனக்கு நிறைய திருடி கொடுத்துருக்கேன், நீ உடனே அதுக்கு அரோரா சொல்லியிருக்காங்க அது பொது சொத்து அப்படின்னு. பொது சொத்துனா என்ன, எதுவாக இருந்தாலும் திருட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் சொல்கிறாரு. சொல்லிட்டு கடைசி அந்த சண்டை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்தீன் வந்து எக்ஸசைஸ் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும் போதோ இல்லை ஏதோ கிரவுண்டில் நிற்கும் போது அந்த கார்டன் ஏரியாவில் துப்பிட்டார் போல இருக்குது. எனக்கு த்ரோட்டில் ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் துப்பிட்டேன், அதுக்கு நீ இப்படி இது பண்ணுற. அதுக்கு பார்வதி சொல்லியிருக்காங்க, நீ வந்து டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது. அதுக்கு கமர்தீனுக்கு ரொம்ப அஃபெண்ட் ஆகிடுச்சு. பசங்கன்னா அப்படி தாண்டி இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குற அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், நெய்க்கு கமர்தீனுக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. இப்போ விக்ரம் ஸ்நாக்ஸுக்கு, இப்போ அடுத்து துப்புனதுக்கு போல இருக்குது கிரவுண்டில். ஸோ எனக்கு அது என்னடா அப்படி பண்ணிட்டாருன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். கடைசி தான் தெரிஞ்சது அது துப்புனதை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்கன்னு. சரி, இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.